இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ வந்து அந்த சீன்ஸ் வந்து டயலாக் வரையே இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போயிட்டேன். அப்புறம் எல்லாருமே அந்த நடக்கிறது, எடுக்கிறது எல்லாமே எடுத்தோடனே மாஸ்டர் எடுத்தார். அவர் ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தோடனே நல்லா பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாரும் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இப்போ கதர் பாஷா முடிஞ்ச உடனேயே அ ஒரு ஒரு பிளான் பண்ணுறேன். அந்த பிளான் வந்து லேட் ஆகுது. சரி இந்த பிளான் லேட் ஆகுதுன்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, படக்குன்னு ஒருத்தர் படம் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணணும். உங்கள வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு வராங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இந்த ஒரு நம்ம வந்தது யார வச்சு? பாரதி ராஜாங்கிற ஒரு மிகப்பெரிய யாரனாலும் வச்சு எடுக்கலாம். அப்படின்னு அதுதான் சரியான வித்தைக்கு அழகு. அப்படின்னு ஒருத்தர் மனசார ஏத்துக்கிட்டு தான் வந்தோம். சரி ஒரு 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 கதையா ஒரு முழுக்க முழுக்க ஒண்ணு பண்ணுவோமே. கதையா மீன் ஒரு ஒரு கேரக்டராவே ஒண்ணு எழுதுவோமே. அப்படின்ட்டு ஒரு சின்ன பெண்ண வச்சு பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இதா இருக்கும்ல. அப்படின்ட்டு அப்ப அவர்ட்ட சொல்றேன். சார் இப்படி தான் ஒரு கதை புடிச்சிருக்கேன். இந்த கதை வந்து நடிச்சா ஒரு 18, 17 வயசு, 16 வயசு பையன் தான். அது வந்து என் பையன் இருக்கான். அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஓகே அப்படின்ட்டாரு. சரி பணம் போடுறது தான் சார் தேவை. அவரு பாவம் அவரும் என் மேல ஒரு நம்பிக்கையில வந்துட்டாரு. அப்ப நம்ம அத கரெக்ட்டா பண்ணணும். அப்படின்ட்டு அத இப்ப நான் என்ன பண்ணணுமோ, அவருக்கு வந்து என்ன பண்ணணும்னா 28 நாள்ல இந்த படத்த அழகா எடுத்து, ஸோ நல்லா ஒரு மேக்கிங்காவே நல்லா வந்திருக்கு சார். நல்லா இருக்கு. சூப்பர். ஸோ அப்ப அவனும் எனக்கு வந்து அவுட்புட் குடுத்தான். அவன வச்சுக்கிட்டு ஒரு புது பையன வச்சுக்கிட்டு 28 நாள்ல அது படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு இதா இருக்கும். கரெக்ட். அது வந்து ஒரு ஒரு ஸ்கூல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மாரியா அப்படிங்கிற லைஃப்பும் இல்ல. ஒரு கட்டம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு இன்னைக்கு ஒரு தேவையான ஒரு கன்டென்ட்டா இருக்கும். அந்த மாரியே வருதுனால இது பண்ணிட்டேன். அவன் அது நடிச்சு நல்லா பாஸ் பண்ணிருவான் சார். ஒரு டைரக்டரா சொல்றேன். அப்ப நான் சொல்லல. ஒரு டைரக்டரா பாஸ் பண்ணிருவான். ஆனா எவ்வளோ மார்க் என்ன எடுத்து பாஸ் பண்றாங்கிறது அது ஜனங்க கையில இருக்கு சார். அந்த ஒரு டைரக்டராங்கிறப்போ ஓகே இதெல்லாம் எதுவும் பண்ணல. அவன் வந்து நம்ம கேட்டது அதுக்கு மேல தப்பு நடந்திருக்குன்னா அது ஏன் தப்பு தானே ஒழிய, அவன் தப்பு இல்ல. எந்த படமுமே இயக்குனர் தப்பு தான் சார். நான் வந்து அது வந்து ஊர்ஜிதமா நம்புறேன். ஒரு படம் வெற்றியும், தோல்வியுங்கிறது வெற்றிய வந்து எல்லாரும் பங்கு போட்டுக்கலாம். ஆனா தோல்வி இயக்குனர் மட்டும் தான் சார் பங்கு போடணும். ஏன்னா, அங்க நடக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அதுங்கிறப்போ நான் வந்து அத முழுமையா அது வந்து சரியா இருக்கும் பட்சத்தில் அனைவரும் சேர்ந்து உழைச்சிருக்கோம் சார்.